ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். தாளிச்ச சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, இதை விட டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இது நம்ம 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற மாதிரிக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கிள்ளி சேர்க்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம். பூண்டு பெரிய பல்லாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 பல்ல பூண்டு எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த வதங்க அந்த பூண்டு ஸ்மெல் வரும். ஆனால் அந்த பூண்டு இருக்கிற இடமே தெரியாதுங்க. ஆனால் சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியானதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அந்த வரமிளகாய் பச்சை மிளகாவோடைய காரம்தான். இதுக்கு மஞ்சள் தூள் மட்டும், அந்த கலருக்காக மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாதம் நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு நம்ம சாதத்தை எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்ட்டு. இது நம்ம சுடு சாதம்ங்கிறதுனால இந்த சாதத்தை கொட்டின உடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நம்ம கிளறினோம்னாலே போதும். ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ சாதம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா அழுத்தி வச்சு மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. பேச்சுலர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதா இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நியூ குக்கிங்குக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.